வணக்கம், நான் உங்கள் ஐயப்பன். இன்றைக்கி 12th மேக்ஸில் எக்ஸசைஸ் 12.2 11th சம் பார்க்க போகிறோம். ப்ரூவ் தட் நெகேஷன் ஆஃப் P double implies Q equal to P double implies negation Q அப்படின்னு ப்ரூவ் பண்ண சொல்கிறாங்க. ஸோ இப்போ நார்மலாக எப்பவுமே நம்ம இது என்ன ஃபார்மேட் பார்ப்போம்னா, இதுக்குள்ளே என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்ப்போம். இங்கே PQ தான் இருக்குது. அப்போ PQ டேபிள் மட்டும் நம்ம யூஸ் பண்ணால் போதும். PQ. ஸோ PQ அடுத்த கொஷினில் என்ன இருக்குதுன்னு பார்க்கணும். லெஃப்ட் சைட் பார்த்தீங்கன்னா நெகேஷன் ஆஃப் P double implies Q இருக்குது. ஸோ அப்போ முதல்ல P double implies Q கண்டுபிடிச்சிடணும். நம்மகிட்ட P double implies Q இல்லை, அதனால் P double implies Q முதல்ல கண்டுபிடிச்சிடணும். அடுத்தது நெகேஷன் ஆஃப் P double implies Q. அடுத்தது ரைட் சைடில் பார்த்தோன்னா P double implies negation Q இருக்குது. நம்மகிட்ட P மட்டும்தான் இருக்குது, நெகேஷன் Q இல்லை. ஸோ அப்போ முதல்ல நெகேஷன் Q நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போ நெகேஷன் Q ஒரு டேபிள் போட்டுடலாம். அடுத்தது P double implies negation Q அப்படின்னு நம்ம போட்டுடலாம். ஸோ இப்போ இந்த மாடல் இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணோம். ஸோ ஃபஸ்ட்டு Pக்கு என்ன பண்ணுவோம், 2T 2F அப்படின்னு போடுவோம். ஸோ அடுத்தது Qக்கு 1T 1F மறுபடியும் 1T 1F. இது எல்லா சம்முக்குமே காமனாக இருக்கும். ஸோ அதை நம்ம போட்டுரும். அடுத்து P double implies Q. டபுள் இம்ப்ளைஸ் அப்படின்னாலே என்ன கண்டிஷன் பார்த்தோன்னா, சேமாக இருந்தால் ட்ரூ, சேமாக இல்லைனா ஃபால்ஸ். ஸோ அப்போ இங்கே என்ன பண்ணலாம், TT சேமாக இருக்குது, சேமாக இருக்கிறதுனால ட்ரூ போட்டுருவேன். அடுத்து TF சேமாக இல்லை, ஃபால்ஸ். அடுத்து FT சேமாக இல்லை, ஃபால்ஸ். அடுத்து ரெண்டுமே FFன்னு இருக்குது, சேமாக இருந்தால் ட்ரூ, அதனால் T போட்டுரும். ஸோ இப்போ P double implies Q நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்தது நெகேஷன் ஆஃப் P double implies Q கண்டுபிடிக்கணும். நெகேஷன் ஆஃப் P double implies Qனா, நெகேஷன் அப்படின்னா கண்டிஷன் என்ன, ஆப்போசிட் அப்படின்னு அர்த்தம். இங்கே ஆல்ரெடி P double implies Q நம்ம கிட்ட இருக்குது. அதுக்கு நெகேஷன் கண்டுபிடிக்கணும்னா இங்கே இருக்கிற வேல்யூக்கு அப்படியே ஆப்போசிட் போடணும். Tக்கு ஆப்போசிட் F, Fக்கு ஆப்போசிட் T, Fக்கு ஆப்போசிட் T, Tக்கு ஆப்போசிட் F அப்படின்னு போட்டாச்சு. அடுத்தது பாருங்கள் நெகேஷன் ஆஃப் Q. இப்போ நெகேஷன்னா இப்போ தான் சொன்னோம், நெகேஷனாலே ஆப்போசிட். இப்போ இங்கே Q இருக்கிறதுனால Qக்கு ஆப்போசிட் இங்கே போடணும். Qன்ற லைனில் என்ன இருக்குது பாருங்கள், TF TFன்னு இருக்குது. இப்போ இதுக்கு ஆப்போசிட் FT FT அப்படின்னு போட்டுடலாமா. இப்போ FT FT அப்படின்னு நம்ம போட்டுரும். அடுத்து பாருங்கள் லாஸ்ட் லைனு P double implies negation Q. அப்போ Pன்ற லைன் எங்கே இருக்குது, இதோ ஃபஸ்ட் லைனாக இருக்குது, TT FFன்னு இருக்குது. இங்கே நெகேஷன் Qனா FT FTன்னு இருக்குது. ஸோ இப்போ இந்த லைனையும் நம்ம பார்க்கணும். டபுள் இம்ப்ளைஸ் சிம்பிள் இருக்குது. டபுள் இம்ப்ளைஸ்னால் சேமாக இருந்தால் ட்ரூ, இல்லைனா ஃபால்ஸ். அப்போ இங்கே பாருங்கள் ஃபஸ்ட்டு T இருக்குது, F இருக்குது, மாறி மாறி இருக்கிறதுனால ஃபால்ஸ். அடுத்து பாருங்கள் T இருக்குது, இங்கேயும் T இருக்குது, சேமாக இருக்கிறதுனால ட்ரூ. அடுத்து F சேமாக இருக்குது, அதனால் ட்ரூ. லாஸ்ட்டு பார்த்தீங்கன்னா FT மாறி மாறி இருக்கிறதுனால ஃபால்ஸ். ஸோ இப்போ கொஷினில் பாருங்கள் நெகேஷன் ஆஃப் P double implies Q ஈக்குவல் டு P double implies negation Qன்னு தான் ப்ரூவ் பண்ண சொல்லியிருந்தாங்க. இப்போ நெகேஷன் ஆஃப் P double implies Q பாருங்கள், 1 2 3 4 4th காலம் பார்த்தீங்கன்னா FT TF அப்படின்னு இருக்குது. அடுத்தது P double implies negation Qன்றது FT TFன்னு இருக்குது. ஸோ இப்போது இந்த 4th காலமும் 6th காலமும் ஈக்குவலாக இருக்கிறதுனால நிறுவப்பட்டது அப்படின்னு நம்ம எழுதலாம். கொஷின் hence proved from the table. Column number 4 and 6 are identical. Question எழுதி hence proved. அட்டவணையிலிருந்து நிரல் 4 மற்றும் நிரல் 6 சமமாக உள்ளது, எனவே கொடுக்கப்பட்ட சமன்பாடு நிறுவப்பட்டது அப்படின்னு நம்ம எழுதலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.